சொல்றாரு இல்லைங்களா எபேசியர்ல, நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படியாக நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது நமக்காக பலியானது, நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படும்படியாக அவர் கொடுத்த கிரயம் என்ன அப்படின்னா, அவர் மரிக்க முடியாதவர், சாகாமை உடையவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவகுமாரன் நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். ஆக்கினை நம்ம மேல வரக்கூடிய அத்தனை அடிகளும் வேதனைகளும் அவரை அனுபவிச்சார். அதை அனுபவிச்சு அவரு தேவாதி தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு நமக்கு கட்டளைகளை கொடுக்கல. அவர் இறங்கி நமக்கான கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். சோ நமக்காக சிந்தப்பட்டது ஒரு வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தமோ ஒரு இளங்காலை ரத்தமோ கிடையாதுங்க. நமக்காக சிந்தப்பட்டது தேவகுமாரனுடைய பரிசுத்த ரத்தம். சோ நாம் அந்த ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, நான் வரும் வரை என் மரணத்தை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். சோ நம்ம திருவிருந்துல என்ன பண்றோம், நம்ம ஏதோ ஒரு 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 பாரம்பரியமா அதை எடுத்துட்டு வரோம். இல்ல, அவருடைய சரீரத்தை நாம் எடுத்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஓடுவது மனித ரத்தம் அல்ல, அது தேவகுமாரனுடைய ரத்தம் எனக்குள் ஓடுகிறது என்ற அந்த உணர்வு, அந்த அறிவு, அந்த அன்பை நாம் உணரும் பொழுது நம் சரீரத்தை எந்த வியாதிகளும் தொட முடியாது. ஏன்னா யோவான்ல சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணீர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்கிறார். சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் ஏதோ ஒரு அறிவுபூர்வமா மட்டும் அப்படியே ரீட் பண்ணிட்டு போகாம அதை ஆழமாய் சென்று அவருடைய வார்த்தைகளை, அதுதான் மெடிடேஷன், இரவும் பகலும் தியானிக்கிறது அப்படின்னா அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை நாம் தியானித்து அதை நாம் உள் வாங்கும் பொழுது நிச்சயமாக அவர் சொன்ன அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்ப கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாவே நாம் இருக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி இருந்தார்? அவரை அவரு வியாதி தொட முடிஞ்சுதா? இந்த உலகத்தின் இருள் அவரை மேற்கொள்ள முடிந்ததா? இல்ல. அப்ப நமக்குள்ள அந்த கிறிஸ்து இருக்கும் பொழுது நாமும் அந்த வாழ்க்கை வாழணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுக்குதான் இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஒரு 100 rupees அல்ல ஒரு 1000 rupeesக்கான ஒரு 1000 rupees கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம். ஆனா அந்த கடைக்காரன் 1000 பொருளை கொடுக்காம ஒரு 500க்குள்ள ஒரு பொருள் நம்ம கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விட்டுட்டு வந்துருவோமா? நான் கொடுத்த விலை 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு உரிய பொருள் தான் எனக்கு வேணும், நீங்க 500 ரூபாய். அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கான கிரயம் எவ்வளவு பெருசு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய சரீரத்துல வியாதிகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் உட்கார்ந்துகிட்டு நம்ம அவரை பத்தி யோசிக்க விடாம, அவரை ஆராதிக்க விடாம, அவருக்குள் சந்தோஷமா இருக்க முடியாம இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ள விட்டு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிற வாழ்க்கை, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, அவருடைய அன்பினால் நிறையும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதற்காகத்தான் இந்த ஒரு புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த ஆண்டுல இன்னும் அதிகமாய் தேவனோடு கிட்டி சேருவோம். எப்படி மோசே அந்த 40 நாள் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்துட்டு வரப்ப அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்துதான். எத்தனையோ தேவதாசர்கள் நம்ம வேதத்துல பாக்குறோம், தேவனோடு இணைந்து நடக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமை நிறைந்ததாய், எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அவர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா அவருடைய சரீரத்தில் பலன் குன்றலன்னு சொல்றாரு, கண்கள்ல பார்வை மங்கல அப்படின்றது. சோ எப்படி அப்ப தேவ பிரசனத்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தின் இருள் மேற்கொள்ள முடியாது. இன்னும் நம்ம உலகத்தின் இருளுக்குள்ள இருக்கிறோம்னா நாம இன்னும் அவரை அறிகிற அறிவுல வளரல. அதுதான் பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்ம அவர் அறிகிற அறிவுதான் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஒரு மறுரூபம் அடைகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்திற்குள்ள நாம் கடந்து செல்கிறோம். கிறிஸ்து வானவர் தான் வார்த்தை, வார்த்தையாக இயேசு, அவர் தான் ஜீவன், அவர் தான் ஒளியா இருக்கிறார். சோ எனக்குள்ள அந்த ஜீவன், அந்த ஒளி, கிறிஸ்துவாகிய வார்த்தை எனக்குள் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல உலகத்தின் இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது என்ற அந்த ஆழமான அறிவும் உணர்வும் நம்மை நிரப்ப 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 அவருக்குள் நான் யார் என்பதை அறிய 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 இந்த உலகத்துல இருள் நம்மை மேற்கொள்ளாதது மாத்திரமல்ல, இருளுக்குள் இருக்கிற ஜனங்களை கர்த்தரிடத்தில் அழைத்து கொண்டு வர முடியும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மள அழைத்துள்ளார்.